என்ன அடிப்படை ஒரு கேள்வி வருதுன்னா திரு சந்தோஷ், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசல. இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த புகைப்படம் அவரே சொல்கிறார், ஆனந்த விகடனில் இந்த புகைப்படம் வந்தபோதே ஏன் யாரும் மறுக்கலை, அப்போவே சொல்லியிருக்கலாமே, இன்னைக்கு அதை வந்து எடிட்டடா இல்லையா அப்படின்னு ஒன்று பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு கேள்வி எழுப்புறாரு. சார் சரியான கேள்வி தான். நீங்கள் ஆனந்த விகடனில் 2010 வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. முதல்ல என்னை வந்து அதை இன்டர்வியூ எடுத்தது வந்து பாரதி தம்பின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் வந்து களத்தில் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அப்போவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன், விகடனில் வந்திருக்கு, நேர்காணலாக உங்களோட வந்திருக்கு. சரி, 2 பக்கத்துக்கு ஆர்டிக்கலாக வந்திருக்கு, 2.5 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், விகடனில் ஒரு 2.5 பக்கத்துக்கு என்ன மாதிரி அன்னோன் பர்சனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நியூஸோட கிரெடிட் என்னவாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி அவர் வந்து ஜெயிலிருந்து ஒரு தடவை சிறையிலேருந்து வெளில வரும்போது விகடனில் தான் எழுதுறாரு, ஜூனியர் விகடனில் எழுதுறாரு, திருப்பி அடிப்பேன்னு சொல்லி எழுதுறாரு, தொடர் எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சூசையண்ணா பேசினது வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட பேசினதாகவும் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்துட்டார் மாதிரி அதில் எழுதியிருந்தார். அதுதான் எனக்கு அவர் மேலே முதல் முறையாக அவ்வளோ பெரிய கோவம் வர்றதுக்கு காரணமானது. அட்வொகேட் தடா சந்திரசேகர் இருக்கார், நான் போய் அவரோட அவ்வளோ ஆர்கியூ பண்ணி அவரோட ஃபைட் பண்ணும்போது சீமான் என்கிட்ட சொன்னது என்னன்னா, தம்பி உன்னோட பாதுகாப்பு கருதி நான் சொன்னேன், நீ திரைப்படத்தில் இயங்கணும், நாளைக்கு இதாக இருக்கணும், அதனால அப்படி சொன்னேன்னு. எனக்கு சந்துருவனை தான் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணார். ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் உனக்கும் வந்து சிக்கல் வரக்கூடாது, பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போகுது. குளத்தூர் மணி என்ன எல்லாருமே சேர்ந்து எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அப்போ அதை பேசாமல் விட்டாங்க. அப்பையும் ஆனால் நான் வந்து என்னோட பதிவை பண்ணியிருக்கேன். திரும்ப ஐபிசி தமிழில் இவரோட நேர்காணல் வருது, அதில் வந்து இந்த இட்லி கதை இதெல்லாம் சொல்கிறாரு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக லண்டனில் இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் ஸ்டுடியோவில் நான் வந்து லண்டன் பயணிச்சிருந்தப்ப அங்கே இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் நிராஜ் டேவிட், அவர் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது இந்த மொத்தத்தையும் நான் அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். 2015 வந்துருது அது. ஓகே, யூடியூப்பில் அது இருந்தது, சேட்டலைட்டையும் அவங்களுடைய ஐபிசி தமிழில் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்து நினைக்கிறீங்க? இதுக்கு இடையில நடந்ததையும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. நான் வந்து சினிமாவில் ரொம்ப இயங்கிட்டு இருந்தேன், இந்த ஈழம் குறித்தும் நிறைய ஆக்டிவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நான் பேசாமல் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் யாருக்குமே தெரியாத ஒரு நபர், சராசரியான ஒரு நபர் தான். இதுக்கிடையில் இந்த ஆடியோ வெளியில் வருது, இவரோட கட்சியாக துவங்கும் போது வெளில வருது. அது வந்து ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு பரப்பப்படுது. முதல் முறையாக லைம் லைட்டுக்குள்ளே அப்போ தான் நான் வரேன். திரு சூசை அவர்கள் உங்களோட பேசின அந்த உரையாடல் வெளியில் வருது அப்போ முதல் முறையாக. அதுக்கு முன்னாடி நடேசன் பேசுகிறார், புலித்தேவன் பேசுகிறார், எத்தனையோ தளபதிகள் பேசுகிறாங்க, எதுவுமே யாரும் வந்ததில்லை. இவர் பேசினது வருது. இதுக்கு காரணம் இவர் பரப்பி விட்டது தான்.